சூப்பரான முட்டை கறி குழம்பு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் சோம்பு, மிளகு, பட்டை, சீரகம், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தக்காளியும் அது கூடவே உப்பையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுன்னு ஆஃப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லாவே வணங்கட்டும். அவ்வளோதான். இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி அப்படியே விட்டுணும், கலர வேண்டாம். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தது அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு முட்டை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது முட்டை வேக வச்சு போடுறோம் பார்த்தீங்களா, அப்போ கூட இந்த டேஸ்ட் வராது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.